ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்காச்சு இந்த மாதிரி ஒரு வ்ளாக் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு சென்னையில். அண்ட் பாண்டி பஸாரில் நான் இப்போ இங்கே இருக்கேன். பின்னாடி இந்த கடையில் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ஃபுட் வ்ளாக் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன ஃபுட்டு இந்த கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா கஃபே. கீதா கஃபேனா பாண்டி பஸார்லேயே இருக்கிற ஒரே ஒரு கடை, நல்லா கடை கீதா கஃபே தான். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ டக்குன்னு போயிடுவோம், உள்ளே போயிடுவோம். டக்குன்னு வாங்க, மழை பெய்யுது. ஸோ இதான் இந்த கீதா கஃபே. டக்குன்னு மழை பெய்யுது, டக்குன்னு உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்துட்டோம். இன்னும் பார்க்கலாம் வாங்க, இன்னும் பார்க்கலாம். இதுதான் அந்த மெனு. என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆஃப்டர் அ லாங் டிசிஷன் ஒன்று கடைசியில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சவுத் இண்டியன் ஸ்பெஷல் மீல்ஸ். அதுதான் நான் வந்து சாப்பிட போகிறேன். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா, சூப் இருக்கும், ஒன்று ஸ்வீட் இருக்கும், பூரி, ரைஸ், சாம்பார், குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே இருக்குது. ஐயா, பருப்பு பொடி, கொங்குரா ரைஸு, கீ, கர்டு, அப்பெல்லாம் பிக்கல், ஐஸ்கிரீம்லாம் இருக்கும். அதுதான் நான் வந்து பண்ண போகிறேன். அது ப்ரைஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 235 ருபீஸ். அதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது வரணும். ஃபஸ்ட்டு டொமேட்டோ சூப் வந்திருக்கு, ஸ்பெஷல் சூப். நான் மீல்ஸுன்னு சொல்ல சார், மீல்ஸுக்காண்டி சூப் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் வந்திருக்கு. இப்போது டொமேட்டோ சூப் கொடுத்துருக்காங்க. நான் சுடுங்க உள்ள ப்ரெட் எதுவுமே கொடுக்கலங்க. ப்ரெட் க்ரம்ஸ் எதுவும் கொடுப்பாங்க. பெங்களூர்ல ஏட்டு பில்னா அவங்களாம் க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் கொடுத்தாலே க்ரீமு வித் ப்ரெட் கொடுப்பாங்க. இதில் வந்து கொடுக்கல. சரி, அவங்க கொடுக்கல, அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒன்று பிடிப்போம். அப்படியே யார் இருக்கணுங்கன்னா சூடாக இருக்கும், அதனால் அதுக்கு. அண்ட் மழை வேறு செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு சரியாக பேசவே முடியல உங்களுக்கு, ஏன்னா இந்த கடை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியல. அண்ட் இன்னொன்று தான், இந்த கீதா கஃபே பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பூண்டு தோசை தான் ரொம்ப ஃபேமஸ். இதில் இந்த கடையில் பூண்டு தோசை ரொம்ப ஃபேமஸ். அண்டு நான் இது வந்தது ஆஃப்டர்நூன் டைம். மார்னிங் டைம் தான் நான் டிசைட் பண்ணேன். மார்னிங் டைம் எனக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அண்ட் வேறு ஹோட்டலில் எனக்கு போனேன். ஸோ அதனால் சில பர்சனல் ஒர்க்ஸ்னால போனேன். அதனால் நான் இந்த கீதா கஃபே ட்ரை பண்ணேன். அண்ட் இன்னொன்று ஹோட்டலும் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். வெல்கம் ஹோட்டல் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் அதுவும் முடியல. எல்லாமே ஃபெயிலியராக வந்துட்டுருக்கு. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம மெதுவாக ட்ரை பண்ணுவோம். அதனால் கீதா கஃபேயில் வந்து எல்லாமே தோசை ஐட்டம்ஸ் தான் இருக்குது. தோசை ஐட்டம்ஸ், பரோட்டா அதெல்லாம் இருக்குது. அதனால் மீல்ஸ் இருக்குது. மற்ற ஆஃப்டர்நூன் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, எனக்கு ஸ்பெஷல் மீல்ஸே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நைட்டு பஸ்ஸில் வர கிளம்பணும். ஸோ அதனால் அண்டு ஃபஸ்ட்டு இது பிடிச்சிருவோம். எனக்கு பிடிச்சதுன்னா என்னங்க நல்லா இருக்குங்க. மற்ற ஹோட்டல்ஸில் குடிச்சின மாதிரி அந்தளவுக்கு மட்டமாக இருக்கும். பட் இது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்களா பூரி நான் குடிச்சிட்ருக்கும் போதே வந்துருச்சு. டக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தந்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பெஷல் மீல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பாயசம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாயசம் தான். இது வந்து சாம்பாரா ரசமான்னு தெரியல. இது வந்து கூட்டு, சரி பொரியல். இது வந்து விழுந்திருக்கு ஒன்று. தயிர் சாதம், இது தயிர். இது ஒரு அப்பளம் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்பளம், சாம்பார் தந்துருக்காங்க, மோர் குழம்பு, என்ன தந்துருக்காங்கன்னு தெரியலையே. இல்லை இங்கே இருக்குன்னு 3 கொடுத்துருக்காங்க. குலாப் ஜாமுன் கொடுக்கலையோ அந்த மாதிரி தெரில. அதுக்கப்புறம் ஒரு பூரி கொடுத்துருக்காங்க. வடா சைஸ் பூரியில் இருக்குது. இது வந்து என்னன்னு தெரில. இது வந்து சொதி அதான் இது கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் மீல்ஸ். ரைஸ் இது வந்து நெய். இது வந்து நெய்ன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் இது நெய்ன்னு. சாப்பிடுவோமா? சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். ஸோ
எங்கே வச்ச தொலை எடுக்கிறது தெரியலையே. இதுவாக இருக்குமோ? எதுவுமே கொடுக்கலைங்க. சரி, ஏதாவது தொட்டு சாப்பிடுவோம். சொதி வச்சு சாப்பிட்டுருவோம். நல்லா இருக்கு. நான் நினச்சிருந்ததே கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்குது. இது பாயாசம். நல்லா இருக்குங்க. கடைசியில் பருப்பு பொடியும் தருவாங்க, அந்த ரைஸ் வச்சு போடுறதுக்கு. ரசம். நல்லா சூப் குடிக்க முடிக்கவே இல்லை. எல்லாத்தையும் பிரித்து வச்சு வச்சுருவோம். அப்பளம் சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க. நம்மளும் கொடுக்குறோம். நான் போய் சட்டை சாப்பிட்டுட்டே இருக்கேன். அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஊறுகாவும் தராங்க, பிக்கலும் தராங்க. ரைஸ் சாப்பிடுவோம். ரைஸு பருப்பு பொடி வச்சுருப்போம். இருக்கிறதான் பெரிய கஷ்டமே. அதுவும் இல்லாமல் இந்த உடன் ஸ்பூன் வேறு, அதனால் நடுவில் சில பாட்டு போட்டுட்ருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கேட்குறதுன்னு நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். கடைசி ஒரே ஒரு பீஸ் இது சொதி வச்சு. பருப்பு பொடி இது. மோர் குழம்புக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற எண்ணெய் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம். எனக்கு ஆக்சுவலி பருப்பு பொடினா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். மெசேஜ் வைக்கிறேன். இது பருப்பு மெசேஜ் தான் வைக்கிறேன் நான். மெசேஜ் உடனே கூப்பிட்றேன். ஓகேங்க, பெசஞ்சாச்சு. பெசஞ்சிட்டு இப்போ கூட்டு வைப்போம். இல்லை கூட்டு வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல கார சாம்பார் சூப்பராக இருக்குது. கூட்டோடு சேர்த்து செம்மையாக இருக்குது. இது கூட்டு இல்லை, இது ஆக்சுவலி பொரியல். சாரி, மறந்து சொல்லிட்டேன். ஓகே, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சாம்பாரும் சாப்பிடல, மோர் குழம்பும் சாப்பிடல. அதுக்கு பதிலாக சொதி போட்டிருக்கேன், பட் தயிர் சாதம் சாப்பிட்ருக்கேன். இது தொட்டுக்க சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் லைட்டாக தான் பசிக்கு, அதனால் என் லஞ்ச் போதும். அதனால் தயிர் சாதம் கொஞ்சம் பொரியல் போட்டிருக்கேன். பாயசம் கடைசியில் குடிச்சிட்டேன். பாயசம் கடைசியில் ஃபுல்லாக குடிச்சிட்டேன். சூப்பாக குடிச்சாச்சு, அது வழி இல்லாமல் நான் குடிச்சிட்டேன். எனிவேஸ்
உங்களுக்கு இந்த கீதா கஃபேயோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியலன்னா பாண்டி பஜாரில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பாலாஜி பவன் பக்கத்தில் இருக்குது. பாலாஜி பவன் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், பாலாஜி பவனில் நீங்கள் வந்து யாராவது சென்னையில் வந்து இருந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீ பாலாஜி பவன் போயிருந்துருக்கலாம்லடா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். பட் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் கீதா கஃபே பண்ணுறதுக்கு. பாலாஜி பவன் சாப்பிட்ருக்கேன், பட் ஆனால் அந்த வீடியோ எடுத்ததில்லை. ஸோ அது வந்து ஒரு நாள் நம்ம எடுக்கலாம். நம்ம பொறுமையாக வந்து சென்னையில் வந்து ஒரு கொஞ்ச நாள் நம்ம இருக்கும் போது நம்ம வந்து பாலாஜி பவனில் போயிட்டு நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ தயிர் சாதம், பொரியல் கூட்டு கிடையாது, பொரியல். ஓகே, ரொம்ப மோசம்னு கிடையாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. மெயினி பொடி எடுப்போம். பொடி கர்ட் ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொடியோட சூப்பராக இருக்குங்க. பொடியோடு இருக்குது. பொடியோடு வச்சு அந்த அளவுக்கு இல்லை, பட் பொடி வச்சு நல்லாயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு மீல்ஸ் ஒமிட் பண்ணுவோம், எனக்கு மீல்ஸ் வேண்டாம், எனக்கு வேறு எதுவும் வேணும் அப்படின்னா பரோட்டா இருக்குது, சப்பாத்தி இருக்குது, பூரி இருக்குது, தோசை இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது நான் ஐட்டம்ஸ், பட்டர் நான், ரோட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. கூட ஏதாவது கிரேவிஸ் எல்லாமே இருக்குது. பட் நான் வந்து இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் திரும்பி என் வீட்டுக்கு போகிறேன். நைட்டு வீட்டுக்கு போகிறேன். அதனால தான் நான் வந்து மீல்ஸ் சூஸ் பண்ணேன். இல்லாட்டி கூட நான் வந்து சூஸ் பண்ணிடுவேன், பட் வேறு வழி இல்லைன்னா மீல்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏசி ஹாலோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கீழேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் வந்து பூண்டு தோசை தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், பட் ஓகே மீல்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு தான் சொன்னேன். சொதி வச்சு சாப்பிடுவோம். சொதி வச்சு எப்படி இருக்குன்னு சொதி வச்சு நல்லாயிருக்கு. நான் எல்லாமே நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறேன். எதுதான் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா பொடி வச்சு தான் நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பொடி வச்சு தான் நான் போடுவேன். ஓகேங்க, நல்லாயிருக்கு. இந்த சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாயசம் உங்களுக்கு நான் காட்டுறேன். போதில் சாப்பிட்டு குடிச்சாச்சு, பாயசமும் குடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியாதனமாக நான் குடிச்சிட்டேன், உங்களுக்கு காட்டாமலே. ஓகே, அது விட்டுருங்க. அண்ட் இந்த ஸ்பெஷல் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீமும் தருவாங்க, பட் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும், பஸ் ட்ராவல்னால ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, கீழே போவோம். முதல்ல வந்து கை கழுவிட்டு கீழே போவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்டு அவங்ககிட்ட சொல்ல முடியல, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கவர் பண்ண முடியல, பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா உங்களுக்கு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பர் விலாகில் மீட் பண்ணுறேன். பை.